ஐநா பொதுச்சபையில் உரையாற்ற உள்ள உறுப்பு நாட்டு தலைவர்களின் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக ஐநா வெளியிட்டுள்ளது. ஐநா பொதுச்சபையில் 79வது கூட்டம் வருகிற செப்டம்பர் 24ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்று உரையாற்ற உள்ள உறுப்பு நாட்டு தலைவர்களின் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக ஐநா வெளியிட்டுள்ளது. அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி செப்டம்பர் 26ஆம் தேதி ஐநா கூட்டத்தில் உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி கடைசியாக செப்டம்பர் 2021இல் நடைபெற்ற ஐநா கூட்டத்தில் உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனான சந்திப்பில் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றம் குறித்து விவாதித்ததாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி 5 நாட்கள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார். இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றம் குறித்து அவருடன் விவாதித்ததாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு, அது தொடர்புடைய சூழ்நிலைகள், மாநில மக்களின் அமைதி குறித்து விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை தொடர்ந்து +2 முடித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 6000, டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 8000, பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு ஓராண்டுக்கு இந்த உதவித்தொகை அரசால் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழையால் இதுவரை 40 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்டு 40 பேர் உயிரிழந்துள்ளனர். 350 பேர் வரை காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கனமழையால் நங்கார்காரின் பல்வேறு பகுதிகளில் 400 வீடுகள் மற்றும் 60 மின்கம்பங்கள் வரை சேதமடைந்துள்ளன. ஜலாலாபாத் நகரில் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் கனமழையால் பாக்லான் மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதில் சிக்கி 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கான வீடுகள் பாதிப்படைந்தது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பை கொல்ல ஈரான் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை ஈரான் மீது குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த இளைஞர் ஒருவர் ட்ரம்பை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் அதிர்ஷ்டவசமாக காது பகுதியில் காயம் ஏற்பட்டு உயிர் தப்பினார். இந்நிலையில் அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்பை கொலை செய்ய ஈரான் சதித்திட்டம் தீட்டியுள்ளது என அமெரிக்க உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிசிஐ விசாரணை தேவை என்று மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அதவாலே தெரிவித்துள்ளார். சென்னையில் கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அதவாலே ஆறுதல் தெரிவித்தார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அதவாலே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிசிஐக்கு பரிந்துரைக்க கோரி முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சரை வலியுறுத்துவேன் என்றும் தெரிவித்தார். 2200 பணியிடங்களுக்காக 25,000 இளைஞர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசலில் சிக்கி இளைஞர்கள் பரிதவிப்படைந்தனர். மும்பை விமான நிலையத்தில் பயணிகளின் லக்கேஜை கையாள்பவர்கள் உள்ளிட்ட 2216 பணியிடங்களுக்காக நேர்முக தேர்வு நடத்தப்படுவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் மும்பையில் ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் நேர்முக தேர்வில் பங்கேற்க 25,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்புக்காக இளைஞர்கள் ஒன்றாக கூடி முன்றியடித்து சென்றதால் பலரும் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தனர். இதனையடுத்து அனைவரையும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்வது கடினம் என்ற நிலையில் இளைஞர்களின் தங்களின் சுய விவரங்களை ரெஸ்யூம் பெட்டியில் போட்டு செல்லுமாறு விமான நிறுவனம் அறிவுறுத்தியது. இதனையடுத்து நேர்முக தேர்வுக்காக திடீரென 25,000 இளைஞர்கள் அங்கு கூடியதால் அந்த இடமே பரபரப்பாக காணப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.